அன்மாரி டெய்லி உலவாஸ்க்கும் வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம ஆண்டவருடைய கூட்டமாக இருக்கிறனால ஆண்டவர் நம்மளை எப்படி திரும்பாங்க பார்த்துப்பாரு. நம்மளை கொஞ்சம் கூட தள்ளாடவே விட மாட்டார். அதாவது ஒரு இடத்துல கூட ஆண்டவர் நம்மளை ஷேக் ஆக விட மாட்டார். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சங்கீதம் 94:14 சொல்லப்படுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமாங்க, நம்ம அவருடைய ஜனமாக இருக்கிறனால அவர் நம்ம ஷேக் ஆகிறதோ இல்லை நம்ம கஷ்டப்படுறதோ நம்ம கண்ணீர் விடுறதோ நினச்சி அவர் சந்தோஷப்படுற தேவன் கிடையாதுங்க. அவர் கைகளால் தாங்குகின்ற ஒரு தேவனாக இருக்காரு. எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், எந்த இடத்துலையும் உங்களை கைவிட மாட்டார். மனுஷங்க நிறைய வேலையில் நம்மளை கைவிட்டுட்டு போகிறாங்க, நம்மளை வெறுத்துட்டு போகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படி தெரியுமாங்க, அவருடைய ஜனத்தை அவருடைய கையில் வச்சு பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தாங்க நம்ம வணங்குறோம். வெளியில் அதை நம்ம புரிஞ்சிக்காம ஆண்டவர் விட்டு விலகி ஓடுறோம். ஆனால் நம்ம அவர் கைக்குள்ளே இருக்கிறனால அவரோட பாதுகாப்பில் இருக்கும். அதனால் உங்கள் விசுவாசத்தை கம்மி பண்ணிடாதீங்க. நீங்கள் ஆசிரியப்பட தேவனுடைய ஆசிரியராகாமே.